விண்டர்லேண்ட் ஹைப்பர் புக் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த கிரனேட் வந்து இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எப்போ போடுறாங்க? கங்க்ராச்சுலேஷன். ஓகே, இந்த ஒரு நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு இதை எக்யூப் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அடுத்து 25 டோக்கன்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ரொம்ப கூட எஃபெக்ட் காட்டுறாங்க. ஸ்கிப்புக்கு தான் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு வந்து ஒரு பேக் 400 டைமண்ட். இது நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் என்னடா அது ஐயா. ஓகே, இந்த பேகும் ஓகே தான். ஓகே 600 டைமண்ட்ஸு. இந்த க்ளூவால் உண்மையிலே நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் இந்த க்ளூவால்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான க்ளூவால்ஸ் 900 and 500. ஐயோ, இது 1700. அது உங்களுடைய ரெகுலன்ஸ்க்கு நல்லா தான் இருக்கும். யூடியூபர்ஸ் நல்லாவே பயன்படுத்திருக்கீங்க இந்த ரெகுலன் ஸ்கின் வச்சுட்டு. இந்த ஒரு அமௌண்ட்டுமே ஆக்சுவலாக உண்மையில் நல்லாயிருக்கு காய்ஸ். இது எடுக்கலாமா? ஆனால் வேணாம். அடுத்த இதுக்கு போயிடலாம். நம்ம ரேம்பேஜ் புக்குக்கு போயிடலாம். ரேம்பேஜ் புக்கில் வந்து வெயிட் பண்ண கரெக்டாக தானே தொட்டோம். பேரடாக்ஸு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு ஸ்கின் எடுக்கலாமா? இதில் வந்து 5 டோக்கன் தராங்க. ஒரு 4 ஸ்பின் இருக்குது. இது வந்து 4th ஸ்பின்னு. தேர்ட் ஸ்பின்னு நம்ம ஸ்பின் வரலாம். தேர்ட் ஸ்பின் ரொம்ப லெட் பண்ணலாம். ஓ பாய், இதில் ஏகே தானே இருக்குது. இது ஆக்சுவலாக எடுக்கலாம். நினச்ச கூட இருக்கலாம். நம்மகிட்ட வந்து ஏகேக்கு நல்ல ஸ்கின் இருக்கிறதுனால நம்ம இது விட்டு வச்சிடலாம். இந்த லக்கில் வந்து சப்போஸ் இந்த ஸ்கைடை கொடுத்துட்டாங்கன்னா நல்லா தானே இருக்கும். ஆக்சுவலாக கொடுக்கல. சரி, நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஃபயருக்கு இதுலேயும் பண்ணிடலாம். இதுலேயும் இருக்கும். இதுலேயும் நமக்கு வந்து எதுவும் கொடுக்கல. 5th ஸ்பின்னில் எதாவது நமக்கு தருவாங்களா? இதுலேயும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி டோக்கன் கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பின்னில் வந்து என்ன கொடுக்குறாங்க? மறுபடியும் டோக்கன். எப்பயும் போல ஒரே ஸ்கேம் தான். மேலே போய் காட்டிடுவாங்க. இந்த மாதிரி தான் என்ன போகிறாங்க. கரெக்டாக வந்து வச்சுருப்பாங்க போல இருக்குது. இதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்கேம் அடிக்கிறதுக்கு பயங்கரமாக ஆப்டிமைஸ். ஆனால் கேம் ஆப்டிமைசேஷன் சுத்தமாக எதுவும் பார்க்கல. நிறையா பக்ஸோடு தான் கொண்டு வராங்க. ஈவெண்ட்டுக்கு மட்டும் நல்லா விட்றாங்கப்பா. 1-2 பேருக்கு பக்லி ஈவெண்ட்டில் பயங்கரமான கம்மியான டைமில் எடுக்கிறாங்கப்பா. ஆனாலுமே அந்த கேமை பார்க்காம அந்த கேம் வச்சு ரீஃபண்ட் எடுத்துடுறான். அவனை டாப்அப் பண்ணால் வேறு. ஓகே, இந்த ரேம்பேஜ் வந்து ரொம்ப நாளாகவே நம்மகிட்ட இருக்குது. இந்த கிரனேடு வேறு ஒரு 200 டைமண்ட் கிடைக்கும். இதெல்லாம் 200 டைமண்ட் எப்போ. ஆனால் அதுக்கு எப்போ போனது எல்லாமே எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த க்ளூவால் வந்து நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த ரேம்பேஜில் உள்ள க்ளூவால் சொல்லுவாங்க. இருங்க, இந்த க்ளூவால் காட்டேன். இதுதான் 650 டோக்கன். ஆனால் இது ரெட் கலர் ப்ளூ கலரில் மாறி காட்டும். இது நல்ல க்ளூவால் தான், கொஞ்சம் பெரிய க்ளூவாலும் இருக்குது. அடுத்து இந்த ஸ்வாடு இருக்குது. பட் ஸ்வாடு வந்து எத்தனை ஸ்வாட் நம்ம அடிக்குது. இதுக்கப்புறம் இது ஸ்பின் பண்ண தேவையில்ல. க்ளூவால் வரைக்கும் தான் நமக்கு போகுதுன்னு தோணுது எனக்கு. இதில் இந்த அமௌண்ட்டை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த லாஸ்ட்டு க்ளூவால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் இப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். அப்படியே வேறு வேண்டியதான்.